நியூசிலாந்து உலகின் மிகவும் அழகான இயற்கை வளங்களை கொண்ட நாடுகளுள் ஒன்று. 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டில் மிக குறைந்த அளவிலேயே கிறிஸ்தவம் மற்றும் பிற மதங்களை பின்பற்றும் மக்கள் உள்ளனர். மேலும் நாட்டின் 50% அதிகமான மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்களாக உள்ளனர். இந்நாட்டின் தலைநகரம் வில்லிங்டன். இந்நாட்டில் பெரும்பாலான மக்களால் பேசப்படும் மொழி ஆங்கிலம். நியூசிலாந்து நாட்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நீல நிற ஏரிகள் எல்லாமே பார்க்க ஒரு ஃபேண்டசி உலகம் போல தோன்றும்னு சொல்றாங்க. லார்ட் ஆஃப் த ரிங் திரைப்படம் இங்கு படமாக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் நியூசிலாந்து நாட்டின் அழகும் மேலும் பிரபலமானது. இந்த நாட்டில் இருக்கிற ஹாபிடன் என்கின்ற இடத்தை பார்க்கவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நியூசிலாந்து நாட்டிற்கு வருகை தராங்க. மிக பெரிய மலைகளுக்கு நடுவே செல்லும் மிக ஆழமான கடல் நீர் பாதையை ஃபிஜோர்ட்னு அழைப்பாங்க. நியூசிலாந்து நாட்டின் மில்ஃபோர் சவுண்ட் என்கின்ற பகுதி உலகின் மிக ஆழமான ஃபிஜோர்ட் இடங்களில் ஒன்று. இந்த பிரம்மாண்டமான இயற்கை காட்சிக்கு மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் காணப்படும் டால்பின் மற்றும் திமிங்கலங்களை காணவும் மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தராங்க. நியூசிலாந்து நாட்டில் நட்சத்திரங்களை மிக தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்நாட்டின் லேக் டெகாபோ என்கின்ற பகுதியில் மில்கிவே கேலக்சி காட்சியை நேரில் பார்ப்பது வாழ்நாள் அனுபவம் என்று சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். உலகில் சூரியன் முதலில் உதிக்கும் நாடுகளில் நியூசிலாந்து நாடும் ஒன்று. இந்நாட்டில் மனிதர்களை விட ஆடுகள் அதிகம். உலகின் மிக ஆபத்தான விளையாட்டுகளில் ஒன்றான பங்கி ஜம்பிங் நியூசிலாந்து நாட்டில் தான் தொடங்கியது. பென்குயின் பறவைகளில் சில அரிய வகைகள் நியூசிலாந்து நாட்டில் மட்டுமே காணப்படுகின்றது. காகாபோ என்கின்ற உலகின் மிகவும் அரிய மற்றும் பறக்க முடியாத கிளி இனமும் நியூசிலாந்து நாட்டில் மட்டுமே காணப்படுது. நியூசிலாந்து நாட்டில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் கடல் உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கும். அதனால் மீன் பிடிப்பது, சர்ஃபிங் மற்றும் போட்டிங் போன்றவை இந்நாட்டு மக்களுக்கு மிகவும் சாதாரண வாழ்க்கை முறையாக உள்ளது. நியூசிலாந்து நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நாட்டின் மிக முக்கியமான விவசாய பிரிவு பால் பண்ணை தொழில். உலகளவில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் முன்னிலையில் இருக்கும் நாடுகளில் நியூசிலாந்து நாடும் ஒன்று. மேலும் ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சியையும் இந்நாட்டில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்றாங்க. ஆப்பிள், திராட்சை மற்றும் கிவி போன்ற பழங்கள் இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருவாயில் பெரும்பகுதி விவசாயம் சார்ந்த பொருட்களின் மூலமே கிடைக்கின்றது. மக்கள் தொகை குறைவாக இருப்பதால இந்நாட்டின் முக்கியமான நகரங்களில் கூட மிக அமைதியான சூழலை நம்மால உணர முடியும். சுத்தமான காற்று, அழகான இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை முறை காரணமாக மற்ற நாடுகளில் இருந்தும் கூட மக்கள் நியூசிலாந்து நாட்டிற்கு குடியேற விரும்புறாங்க.